ஈவினிங் டைமாக நம்ம கோழிங்களை பார்க்கலான்னு போயிருந்தேன். இப்போ கூண்டுக்குள்ளே ஒரு கோழி இருந்துச்சு. என்னென்னு பார்க்கலான்னு போனால் நம்மளே கொத்திட்டாவ. முட்டை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. அதனால தான் நம்மளை கொத்திருக்காவ. கீழே இருந்த கூண்டில் நம்ம கோழி நம்மளை பார்த்தோன்னே ஓடிடுச்சு. இங்கே பாருங்கள், 1 மாத கோழி குஞ்சில் ஒருத்தன் தலையை வெளியே விட்டுருக்கான். மற்ற கோழிங்க சேர்ந்து கொத்திகிட்ருக்கு தலையிலேயே. இங்கே ஒருத்தி நம்மளை பார்த்துட்டே இருந்தா. பக்கத்தில் போனால் ஓடி போய் மரத்து பின்னாடி நின்றுட்டு அங்கேருந்து தெனாவட்டா பார்க்குறா. அவள் பயந்து ஓடுனதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இவன் நம்மளை பார்த்து முறைச்சிட்ருக்கா. இவங்க 2 பேர் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருந்தவன் என் ஃப்ரெண்டை என்னடா பண்ணுற அப்படின்னு பார்த்தான். நம்மளை பார்த்துட்டு எங்கேருந்து ஒழுங்காக போய்ட்டு அவனும் ஓடிட்டான். இந்த டைமாக கோழிங்கெல்லாம் இந்த குட்டி கோழி குஞ்சுங்க இருந்தேன் அந்த குண்டு மேலேயே அடைஞ்சிதுங்க. நம்ம கோழி அங்கெல்லாம் அடைய மாட்டேன், நான் மரத்து மேலே தான் அடைவேன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறிச்சு. அவளை பார்த்ததும் நம்ம கருப்பு கோழி அங்கேயே சுற்றி வரா. உன்னாலலாம் ஏற முடியாதுன்னு சொன்னேன் நான். நம்ம பார்க்காத டைமில் டப்புன்னு ஏறிட்டாவ. பக்கத்தில் போய் பார்த்தா எப்படி ஏறணும் பார்த்தியா அப்படின்னு நமக்கே நக்கலாக சிக்னல் கொடுக்குறா. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு.